இன்னைக்கு என்னவோ ஒரு 300 இருந்த மாதிரி இருந்தது. ஆனா மிஸ் ஆயிடுச்சு. இது ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் மேட்ச். எஸ்ஆர்ஹெச் ஒரு சூர் சட்டா போனாங்க. நம்ம ஆர்சிபி எதுக்கு நம்ம விளையாடணும், இன்னைக்கு தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஒண்ணுதான்ற வராங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஆர்சிபியோட பவுலிங் தான் மெயின்னாங்க. இன்னைக்கு போட்டு எல்லாத்தையும் ஒரு தோச்சிட்டாங்க எஸ்ஆர்ஹெச். என்ன நினைக்கிறீங்க? அதுவும் எஸ்பெஷலி இஷான் கிஷன். என்ன அபிஷேக் சர்மா பேக் டு ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு ஒரு இல்ல அபிஷேக் சர்மா எப்ப பேக் டு ஃபார்ம் அவுட்ல இருந்தான்னு சொல்லுங்க. இந்த சீசன் தான் 500 ரன் மேல அடிச்சிருக்கான். இல்ல பேக் டு 30 ரன் அடிக்கிறவங்க நீங்க ஒரு 30 ரன் சேர்த்து 50 ரன் அடிச்சிட்டு. அதுதான் சொல்றேன், எனக்கு தேவை 50 தொடணும். அப்பதான் ஒரு கிரிக்கெட்ல ஒரு T20ல பயங்கரமா ஃபார்மா இருக்கதை நான் ஒத்துப்பேன். 2020ல 15 பதில் 30ங்கிறது ஓகே ப்ரோ. அதுக்கு மேல நம்ம எதிர்பார்க்க கூடாது. 4 பேர் 30 ரன் அடிச்சாவே 120 ரன் வந்துருச்சு. அப்படி இப்படி தேத்தனா 180 ரன் வந்துருச்சு. சரி பாக்கலாம், பிளே ஆஃப்ல அடிக்கணும். இல்ல பிளேட்ஸ்ல அடிக்க மாட்டாங்க. நீங்க ஆர்சிபி ஆட்ட ஆண்டானுங்கள பாத்தீங்களா? எனெல்லாம் காண்டாயிருச்சு. நான் டிவி ஆஃப் பண்ணிட்டு தூங்கலான்னு பார்த்தா லைவ் வரணுங்கிறதுக்கோசரம் நானும் பாத்துக்கிட்டேன். நான் என்ன ஒரு நப்பாசுன்னு வச்சுங்களேன், சரி ஏதாவது ஒரு மிரக்கல் நடக்கும். ஸ்டார்க்கு 4 பாலுக்கு 4 விக்கெட் எடுத்து அப்படியே மேட்ச் அந்த RR DC மேட்ச்ல மாத்தணும். அது மாதிரி ஏதோ மாத்துவாங்கன்னு நினைச்சு பாத்துட்டு இருந்தேன். மேட்ச் பாங்க, அது சங்கீத சுரங்கள் 7 கணக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு தான் மண்டைகள் ஓட்டிட்டு. டெஸ்ட் மேட்ச் ஆறாம் ப்ரோ. ரஜத் படிதர் ஃபுல் டாஸ் பால்லாம் சிங்கிள் வச்சுட்டுக்கிறான். இல்ல இன்னைக்கு ஆர்சிபி மைண்ட் செட் எப்படின்னா, இன்னைக்கு வெங்கடேஷ் ஐயர் அந்த அடிச்சு அவுட் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராடனரி இன்னிங்ஸ்க்கு அப்புறம் நம்ம அடிக்க போய் இன்னொரு 30-40 ரன்ல ஆல் அவுட் ஆயிட்டோம்னா என்ன பண்றது? அவனுங்களுக்கு ஒரு எட்ஜ் கொடுத்துடக்கூடாது. நம்ம தோத்தாலும் இன்னைக்கு நம்ம டாப் 2ல தான் இருக்க போறோம்ட்டு ஒரு முடிவு பண்ணி, ஏன்னா ரன் ரேட் ரொம்ப பிளஸ்ஸா போச்சு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் மெதுவா ஆடிட்டாங்க, கேர்ஃபுல்லா ஆடிட்டாங்கன்னு சொல்றேன். மெதுவா கூட இல்ல, கேர்ஃபுல்லா ஆடினாங்க. 200 அடிச்சிட்டாங்க எப்படியும். இல்ல அது வெங்கடேஷ் மேட்ச் அவுட் ஆஃப் கான்டாக்ட்ஸ் போனது காரணமே சிஎஸ்கே மட்டும்தான். சிஎஸ்கே நேத்து ஒரு 14 ஓவர்ல ஆல் அவுட் ஆகாம ஒரு 20வது ஓவர்ல ஆடி ஒரு 30 ரன் 20 ரன் தேசத்துல தோத்துட்டாங்கன்னா இந்த மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும். மற்ற மேட்ச மாத்தினது சிஎஸ்கே தான் முக்கியம். இல்ல புரியல, நீங்க 86 ஆல் அவுட் ஆனதெல்லாம் சுவாரஸ்யமா குறையறதுக்கு காரணம் இல்ல, நாங்க விளையாண்டாதான் உங்களுக்கு சுவாரஸ்ய காரணமாடா? இல்ல ப்ரோ, நேத்து ஜிடி அவ்வளவு 2 ரேட்ல அடிக்க விடாம இருந்தா நேத்து சிஎஸ்கே டாஸ் படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிந்தாவே இந்த 2 ரேட்ல ஜிடிக்கு போயிருக்க மாட்டாங்க. 5 பாயிண்ட் தான் வித்தியாசம் வந்துச்சு. வெறும் 0.5ல தான் ஜிடி 2 ரேட் சன்ரைசரோட ஐல இருந்தான். ஒரே மேட்ச் ஒரு 100 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சு 2 இல்ல நீங்க சிஎஸ்கே எடுத்துட்டு வந்தனால இந்த பாயிண்ட் நான் சொல்லி ஆகணும். நேத்து பிரஸ் மீட் ருத்ராஜ் கைகோடு என்ன பிரஸ் மீட் கொடுத்தாரு தெரியுமா? பார்த்து நான் அப்படியே கேட்டு அளந்து போயிட்டேன். இல்ல லைவ்ல என்ன பேசணும், பிரஸ் மீட் கொடுத்தது வேற. அதாவது என்ன சொல்லியிருக்காரு, முடிஞ்சிச்சு இந்த சீசன் ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டு அதுக்கு என்ன சொல்லியிருக்காரு, எங்களுக்கு இந்த சீசன்ல மிடில் ஆர்டர்ல எக்ஸ்பீரியன்ஸான இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் இல்ல, ரஹானே ஒரு அம்பத்தி ராயுடு மாதிரி பிளேயர் இல்ல. இப்ப இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் வெறும் சேர்ந்தா கூட ஒரு 20 இன்டர்நேஷனல் மேட்சஸ் தான் ஆடி இருக்காங்க. அதனால எங்களுக்கு சரியான மிடில் ஆர்டர் இல்ல. உர்வில் பட்டேல், கார்த்திக் சர்மா, அப்புறம் இன்னொருத்தர் யார் பேரோ சொல்லியிருந்தாரு, சஃப்ராஸ் நினைக்கிறேன், பிரசாந்த் வீர். அதுதான் இந்த மாதிரி மிடில் ஆர்டர் தான் இருக்கு, எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான மிடில் ஆர்டர் இல்ல. அப்புறமே என்னடா பேசுற, நீ அடிச்ச பேட்டிங்னாலதான் தோத்துருக்கோம். அது ஒரு வார்த்தை, என் பேட்டிங் சரியில்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். சரி இவரு இப்படி சொல்றாரு, இவரு எத்தனை மேட்ச் இன்டர்நேஷனல் விளையாண்டுருக்காரு T20ன்னு போய் பார்த்தா அவரே 24 மேட்ச் தான் விளையாண்டுருக்காரு. அப்படி பார்த்தா ஒன்றோட அதிகம் சஞ்சு சாம்சன் கேப்டன் கொடுத்துடலாமா? இப்போ இவர் சொன்ன பேர்கள்லாம் இருக்குல்ல, இவரோட இப்ப சொன்ன பேர்கள்லாம் நல்லாதான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அததான் சொல்றேன். கார்த்திக் சர்மா நம்ம 10,000 திட்டணும் அடிக்கல 3 மேட்ச் அடிச்சு கொடுத்தா. கார்த்திக் சர்மா 3 மேட்ச் அடிச்சு கொடுத்திருக்கான். உர்வில் பட்டேல் 2 மேட்ச். உர்வில் பட்டேல் 2 மேட்ச். உனக்கு உர்வில் பட்டேல் ஒரு மேட்ச் 2 பாயிண்ட் அவன் தனியா வாங்கி கொடுத்தான். எக்ஸ்ட்ராடினரி. நீ எந்த மேட்ச் அப்படி ஆட்சி கொடுத்த? எதுக்கு நீ இப்படியா சுத்திட்ட? தோனி அந்த இடத்துல இப்படி ஒரு கரையை பிடிச்சிட்டு இருக்கியே, தோனிட்டு என்ன கத்துக்கிட்ட? கடைசியா தோனி சொன்ன ஒரு வார்த்தை, நான் ரித்துராஜ் எல்லாம் குறை சொல்ல மாட்டேன், பிளம்மிங்க மட்டும் தான் குறை சொல்லுவோம். ரிட்டன்ஷன் தப்பு. நீங்க சடேஜாவை 18 கோடி, பத்திரனாவை 16 கோடி போட்டு ரிட்டன்ஷன் பண்ணிட்டு மினி அடுத்த வருஷம் இதுல ஒருத்தர் ரிலீஸ் பண்ணிட்டு ஒருத்தர் ட்ரேட் பண்ணீங்கன்னா வச்சுக்கல,
அப்ப ரிட்டர்ன் பண்ணது வேலையே தப்பு. அந்த தப்ப மறைக்கிறதுக்கு கார்த்தி சர்மாவும் பிரசாந்த் வீரும் 14 கோடி எடுத்து முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்க பார்த்தாங்க, மாட்டிக்கிட்டாங்க. இப்ப வாங்க இந்த மேட்ச் வாங்க. இல்ல அதே மாதிரி அந்த பாயிண்ட முடிச்சிடறேன். கடைசியா வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, நெக்ஸ்ட் டே கம்பேக் ஸ்ட்ராங்கரா. தோனி சொன்ன மாதிரி அப்படியே சொல்லிட்டு போறாரு. டேய் அடுத்த வருஷம் நீயே டீம்ல இருக்க மாட்டேன். போன வருஷம் தோனி சொன்னாரு. சரி ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த மேட்சோட ஹைலைட்ஸுக்கு வந்துருவோம். இஷான் கிஷன், ஹென்ரிக் லாசன் என்ன பேட்டிங் தெரியுமா? அப்படியே இஷான் கிஷன்லாம் மொரட்டடி போட்டுட்டு இருந்தாரு. மொரட்டடி யாரு தெரியுமா? கிளாசன் தான். என்ன SRHக்கு ஒரு தூணு, நான் தாண்டா என்ன தாண்டி தொடுறா, அதே டைலாக் தான் அவருக்கு போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு. சொல்றேன் ப்ரோ, வீரம் அஜித் தான் ஹென்ரிக் கிளாசன், என்ன தாண்டி தொடுறாதான் 9 பாலுக்கு 5 ரன் இருந்தான். ஹெஸ்ஸேல் விட்டுன்னு ஒரு ஓவர் 13வது ஓவர் 14 27 போட்டு செதச்சிட்டாங்க கிளாஸ். ஒரு ஷாட் அந்த ஆஃப் சைட்ல ஒரு சிக்ஸ் அடிச்சாம பாருங்க. அந்த நல்ல பால், இந்த ஆஃப் சைட்ல போட்டு அடிச்சுட்டான். யார் போட்டாலும் அடிக்கிறான் அந்த சிக்ஸ் ஆஃப் சைடு. அந்த ஒரு அப்புறமேட்டு நம்ம இவரு வந்து TN 2026ல வர நட்டி நட்டராஜ் மாதிரி மேல பார்த்தா வானம், கீழே பார்த்தா பூமி, நெஞ்சுக்குள்ள காடுங்கிற மாதிரி ஒருத்தன் ஆக்டிங்க போட்டான் ஜித்தே தருமா. அப்படியே காலை தூக்கி கிராம்ஸ்னா அடுத்த பாலே ஆனா ஒயிட் பவுன்ஸ போட்டான். அதை தாவிட்டு எல்லாம் போய் பிடிச்சான். ஆக்டிங்க போட்டாப்ல, அதுல ஆக்டிங் போட்டல மூமெண்டம் போயிருச்சு, விக்கெட் போயிருச்சு. கிளாஸ் இருந்திருந்தா எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 20-25 ரூபாய் சேர்த்து வந்துடும். டெத் ஓவர்ல ஹெஸ்டேல் விட்டும் சரி, புவி சரி, ரசிக்தாரும் சரி நல்லா பந்து போட்டேன். 9 8 ரன்னு கடைசி ஓவர்ல மறுபடியும் 9 ஓவர் கரெக்டா போட்டாங்க. இல்ல அந்த ரசிகர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ற. ஏக்கர்லாம் பவர் பிளேல போடுறாரு, விக்கெட் கிடைச்சது. 8 விக்கெட்ல சூப்பரா இருந்தது. நீங்க சொல்றீங்க அந்த அவுட் சைடு யார்கர் சொல்றீங்க, நீங்க அந்த அவுட் சைடு யார்கர் போட்டு சூப்பரா போட்டாரு, ஸ்லோ கலந்து அடிக்கவே முடியல. இஷான் கிஷனால ஒரு 3 பால் டாட் வச்சாரு அதுலயே நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த RCB வந்து இந்த பவுலிங்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம், இன்னைக்கு மேல எவ்வளவுதான் ரன் கொடுத்தாலும் டெத் ஓவர்ஸ்ல வெறும் ரன் ரேட் 9 தான். கடைசி 3 ஓவர் 4 ஓவர்ல 9 ரன் ரேட் தான் கொடுத்தாங்க. அதனாலதான் மேட்சுக்குள்ள இருக்காங்க. எப்பயுமே 5 பிளே ஆஃப் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்சுக்குள்ள இருந்து ஒரு பிரோஜனம்ல தோத்து போயிட்டாங்க. RCB பேட்டிங் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அவங்களோட டார்கெட் 255 இல்ல 166. அந்த 166 ஓவர்ல பொறுமையா ஆடி எடுத்துட்டாங்க. RCB பேட்டிங்ல இருந்தாங்க. சொல்லணும்னா அடுத்த மேட்ச் பெஞ்சில் உட்கார போற வெங்கடேஷ் ஐயர் மட்டும் சூப்பரா விளையாண்டாரு. நீ இப்போ ஏன் வன்மத்தை கேட்கறான்? அப்படியே SRH வந்து இது பண்ணிருச்சு. நான் வன்மத்துல கேட்கறேன். வெங்கடேஷ் பயங்கரமா ஆனாரு, பாலே போட முடியல. நான் சொல்றேன் அந்த அடுத்த மேட்ச் பெஞ்சில உட்கார போற வெங்கடேஷ் ஐயர் மட்டும் சூப்பரா விளையாண்டாரு. நானு சரி உனக்கு மட்டும் பெஞ்சில உட்காருவாரு. வேற யார வெளியே போறான்னு நினைக்கிறீங்க? ரொமரே செப்பட்டு வெளியே போறாங்க. ரொமரே செப்பட்டு 3வது ஓவர் 3 ரன் கொடுத்து எக்கனாமிக் ரேட்டு 3 ஓவர் 33 ரன் 11. அவனை வெளியே போற வைப்பான்னு நினைக்கிறீங்களா? எக்ஸ்ட்ரா குஷன் ஒரு ஓவர் போறதுக்கு ஆள் வேணும் இல்ல ப்ரோ. நானா இருந்தா என்ன பண்ணுவோம்னா வெங்கடேஷ் ஆடிடுவேன் பிசால்ட் இருந்தாலுமே. இல்ல அவங்க வந்து வின்னிங் ஃபார்முலா உடைக்க பார்க்கல. இந்த வருஷம் RCB தான் லோயஸ்ட் ஃபார்முலா பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சுயேஷ் சர்மா கொஞ்சம் அவுட் ஆஃப் ஆஃப் மாதிரி தெரியுது. சுயேஷ் சர்மாக்கு பதிலாவே ஆடவும் ட்ரை பண்ணுறான். ஆனா ரன் கொடுத்துறாரு. சுனில் நாராயண் தவிர வேற எந்த ஸ்பின்னர் சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்காரு? ஒரு ஸ்பின்னர் சொல்லுங்க பார்க்கலாம். எப்பயுமே லெக் ஸ்பின்னர் எப்பயுமே ரன் கொடுத்தாலும் சூப்பரா போட்டுருவாங்க, விக்கெட் எடுப்பாங்க எல்லா சீசன்லயும். இந்த சீசன்ல எந்த லெக் ஸ்பின்னர் ஆடுறீங்க நீங்க ப்ராமினென்ட்டா? முதல்ல டீம்ல 4 ஓவர் எந்த ஸ்பின்னருக்கு முதல்ல கொடுக்குறீங்க நீங்க கேப்டன்ஸ் எல்லாம்? எனக்கு அதுவே பெரிய கேள்விக்குறி இந்த இயர்ல. சரி ஓகே, அதெல்லாம் ஒரு இஷ்யூ நடந்தது. விராட் கோலி வந்துட்டு அம்பையர்ட்ட தண்ணி கேட்டாரு, தரமாட்டேன்ட்டாங்க தெரியுமா? விராட் கோலி அந்த கோலத்துல ஒரு 2 4 அடிச்சாரு. அந்த அடுத்த பால்ல அவுட் ஆகல. வெங்கடேஷ் போயிட்டாரு அந்த பக்கம். ஒரு அக்ரஷன்ல சுத்திட்டு இருந்தாரு. எனக்கடா தண்ணி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. விராட் கோலி பத்தி சொல்லும் போது ரஜத் பிடிதார் குருநாள் பண்டி அந்த ஆட்டத்தை பார்த்துட்டு வெளியே உட்காந்து இருந்த தலை கிங்கு செம்ம கட்டல் உள்ள போயிட்டு என்ன தப்பிதான் பண்ணாரு. என்னடா நீங்க அப்படின்ட்டு உங்க ஆட்டத்தை பார்க்க சகிக்கலைன்ட்டு உள்ளே போயிட்டாரு. இல்லையா அந்த மாதிரி ஒரு வீடியோ நான் பாக்கல. இவனே ஏதோ மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிறான். நாளைக்கு இன்ஸ்டாகிராம்ல பாக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மேட்சோட ஒன் லைன் என்னன்னா தம்ப்நெயில் வைக்கிற மாதிரிதான்.
ஆபரேஷன் சக்சஸ் கேசட் டெத். சன்ரைஸ் என்னதான் ஒரு 55 ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சாலும் நமக்கு தேர்ட் ஸ்பாட் தான். என்னதான் ஆர்சிபி தோத்தாலும் அவங்க டாப் ஸ்பாட்ல இருக்காங்க. மேட்ச் வந்து ரொம்ப 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 சுமாரான மேட்ச். சன்ரைஸ் பேட்டிங் விளையாடும் போது மட்டும் நல்லா இருந்துச்சு. ஃபீல்டிங் ரொம்ப மோசமா பண்ணாங்கப்பா ஆர்சிபி. அபிஷேக் சர்மாக்கு 3 கேட்ச் வாயில வர கேட்ச் விட்டாங்க. மத்தபடி மீதி எல்லாருமே கேட்ச் விடல, நல்லா மீதி எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அந்த அபிஷேக் சர்மாக்கு மட்டும் என்னைக்கு ரோஹித் சர்மாக்கு இருக்கிற லக்கு. ரோஹித் சர்மா எப்பயுமே ஒரு 200 220 அடிக்கும் போது எப்பயுமே ஒரு 3 கேட்ச் விடுவாங்க. அது மாதிரி அபிஷேக் சர்மா இன்னைக்கு லக்கின்ஸ் அபிஷேக் சர்மா தான் அடிக்கல. அதுக்கப்புறம் அப்படியா இல்ல அது நான் ஒத்துக்க மாட்டேன். ரோஹித் சர்மா கேட்ச் தான் பாஞ்சு பிடிக்கிறானுங்கன்னு பாக்குறேன் நான். அவன் எந்தெந்த மேட்ச் எல்லாம் அடிச்சு அப்ப சொல்றாள் அப்போ அந்த 2019 சொல்ற நீ 19 வந்து அடிச்ச 4 செஞ்சுரியில 4 செஞ்சுரியிலுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு கேட்ச் விட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்காலயும் கேட்ச் விட்டாங்க, இங்கிலாந்துலயும் கேட்ச் விட்டாங்க. அதுல 2 கேட்ச் விட்டாங்க, 2-3 கேட்ச் விட்டாங்க. அதுல இருந்தாலும் சரி ஓகே வீடியோ முடிங்க. அவுட் ஆஃப் கான்டெஸ்ட் பேசிட்டு இருக்கீங்க. ஓகே பிளே ஆஃப் போன 2 டீமுக்கும் வாழ்த்துக்கள். நீங்க உங்களுக்கு எல்லாம் பிளே ஆஃப்ல 3 டீம் இல்ல இவங்க 2 பேர்த்த சொல்றேன்டா. இவங்க 2 பேரும் பிளே ஆஃப்ல போங்க, ஜாலியா சந்தோஷமா இருங்க. ஏன்னா எங்க பங்காளிங்க 2 பேர்த்தையும் விட்டுட்டு ஒரு ஃபைனல் பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கு. 4 வருஷம் என்ன பண்ணும் நம்ம 6 வருஷம் ஆகும் 2 பேரும். இன்னொரு 6 வருஷம் ஆகும். 2 பேரும் டீம் செட் பண்ணிட்டு வாங்க சண்டை போடாம. ஒரு பக்கம் உள்கட்சி பூசல், இன்னொரு பக்கம் மேனேஜ்மெண்டே பூசலா இருக்கும் போது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். வாங்க பாரு அந்த அப்படிங்கிற மாதிரி வாங்க. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்கும். பாய்.